அழகு மிக்க தந்தை. இதுதான் பாட்டா எழுதிக்கிறாங்க ஆரியமாலாவுக்கு. ஆரியமாலாக்கு என்ன பாடு? அதாம்மா ஒன்னும் இல்லையப்பா, பெருமைக்கு சொல்ல வரல. நான் 10 வருஷ காலம் என்னுடைய என் வாழ்க்கை போயிடும். இதுக்கு பிற்பாடு இந்த வேஷத்தை நீ ஆட வேண்டியதா வரும். நீ என்னன்னு பாடுவ? அதான் பாடுவேன். என்ன பாடுவ? அதான் 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 என்ன ஆளும் தெரியாதவங்க. ஆரியமாலா இதோ வந்து அங்கஜன் பெருகிய செங்கையும் இறங்கிட நேரில் அழகு மிக்க தந்தை அப்படின்னு சொன்னே. நான் யாருன்னு உனக்கு தெரியுதோ? நோக்கு நோக்குன்னு அங்கெல்லாம் போய் பண்ண மாட்டோமா? அம்மா என் கிளப்பிதான் சப்பனமாக ஓட்டுறேன்னு தெரியும். என்ன சொன்னாங்க? வெறிநாயை கண்டு அது மேல கல்யாணத்து போனா திருப்பி தானே கொலைக்கு வரும். அதோட இரு பேசக்கூடாதுமா. என்னையே இவ்வளவு பலப்படுத்துனா உன் ஊடைய நீ என்ன பலப்படுத்துவ? அப்படி இருந்தாலும் ஆரியமாலா ஆரியமாலா என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் எங்களுடைய நாடு உனக்கு தெரியாது. சொல்லுங்கம்மா. ஆரியப்பூ தேசத்தை தகத்தோடு வரிவாளனம் செய்து வரும்படியான என் தகப்பனா இருக்காரோ? தகப்பனார் அது பேரு யாருக்கு தெரியாது. அவர் தான் ஆரியப்பூ மன்னன். அவருக்கு ஏற்கனவே அப்புப்பட்ட ஐயங்கார் என்று பெயர். ஓ, ஐருட்டு பாப்பாவா? ஆமா, பிராமணர். நான் கோண விட்டு பாப்பா நினைச்சேன். அதெல்லாம் கோணாரு. இப்போ வந்துக்கிற வேஷம் இது ஐருட்டு வேஷம். பிராமணர். ஓஹோ, நோக்காதான் சொன்னேன். ஐரு வீடுன்னா உனக்கு தெரியாது. ஓஹோ, ஐரு வீட்டுக்கு நீ போய்க்கிறியா? போயிருக்கேன். நான் போனதில்லை. என்ன எடுத்துன்னு போனேன்? நான் பனி நெய். பனி நெய் என்னடா? அந்த பனி மாதிரி உங்க அம்மா வீடு. எங்க அம்மாவுக்கு இப்ப கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை. இல்லன்னா இன்னும் நல்லா இருப்பாங்க. நீ வேற சும்மாருமா? நீ சாப்பிட்ட உடம்பு நீ வேற கம்மி இருமா. உங்க அம்மா கதை நீ வேற கேட்காத. உங்க அம்மா 40 இட்லி தின்னுது. இதை தாண்டா கட்டி வைக்கிற 40 இட்லி தின்றதும் பேடுறதையும். என் மகனும் உன பத்தி பத்தி ஆக்கிடுவேன். அது இருக்கும்படியான ஆரியப்பூ தேசத்தை ஆண்டவரும்படியான அப்புப்பட்ட ஐயங்கார். அவருக்கு பேரோ ஆரியப்பூ மன்னன். என் தாயாக விளங்கி வரக்கூடிய கற்பில் சிரோன்மணி. அவருடைய பேரோ அன்னதுளசி. இவர்களுக்கு மகள். ஏன் இந்த ஆரியப்பூ தேசம் என்று வந்தது? இதை கொஞ்சம் உத்து யோசித்து கேட்கணும். ஏன்னா எல்லா நாடகாரும் சொல்ல மாட்டாங்க இந்த விவரத்தை. ஆரியப்பூ தேசம் என்றால் அதோ இருக்கும்படியான ஆரியர் என்று சொன்னால் யார்? ஆரியர் அப்படி என்றால் பிராமணர். அப்படி ஆரியர்களுக்கு இதோ இருக்கும்படியான பூந்தோட்டமாகப்பட்டது பூத்து குலுங்கும்படியான நாடு எங்களுடைய நாடு. ஆமா, அந்த நாட்டுக்கு என்னுடைய மன்னவர் என்னுடைய தந்தையார் அவர் அரசராக பெற்றிருந்த போது அதான் ஆரியப்பூ தேசம். ஆமா, அன்னதுளசி என்று என்னுடைய தாய்க்கு பெயர். என்னையா வந்தது? இரண்டாவது பெயர் தான் உங்களுக்கு அன்னதுளசி. முதல் பெயர் லோகேஸ்வரி. அவங்களுக்கு ஏன் என்றால் தினந்தோறும் அன்னங்களை கொண்டு வந்து சாதங்களை சமைத்து அனைவர்களுக்கும் பரிமாறக்கூடிய வழக்கம் யார்? என் தாய்க்கு. அப்படி வழக்கமாக அந்த தொழிலை செய்து வந்தபடியினால் அதனால் அவங்களுக்கு நாளடைவில் அன்ன துளசி. இன்னொன்னு என்னன்னா துளசி தீர்த்தமாகப்பட்டதை அருந்தி விட்டு அப்படின்னா அவங்க சாதமே சாப்பிடுவாங்க எங்க அம்மா. அதான் அன்ன துளசி. இரண்டாவது பெயர் அவங்களுக்கு. முதல் பெயர் லோகேஸ்வரி, இரண்டாவது பெயர் அன்ன துளசி. அப்படி இருக்கக்கூடிய இருவருக்கும் நான் பிறந்தனி. எங்களுடைய எத்தனை குடும்பம் இருக்கிறாங்க அது என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. எங்க 1000 வியாதி இருக்கு.
1000 வேதியர்கள், பிராணராகப்பட்டவர் 1000 பேர். 1000 வீடு இருக்குது. இந்த 1000 பேர்களுக்கும் பிள்ளை என்பதே கிடையாது. யாருக்குமே பிள்ளை கிடையாது. ஒருத்தர் கூட இல்லையாமா? அது ஏன்? சாபம். யாருக்கு சாபம்? ஒரு காராம்பசு கொடுத்த சாபம். அது எப்படி என்றால், பூந்தோட்டங்களை வைத்து பூக்களை எல்லாம் கூத்து குலுங்கும்படியான நேரத்தில் ஒரு காராம்பசுவும் ஒரு கன்றாகப்பட்டதும் அந்த பூந்தோட்டத்தை வந்து மேய்ந்து அழித்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்தனராகப்பட்டவர்கள் எல்லாம், என்னடா இது, ஒரு பசுவும் ஒரு கன்றும் வந்து இந்த பூந்தோட்டம் எல்லாம் அழிக்கிறதே அப்படி என்று சொல்லி ஒப்பமா பூந்தோட்டம் எல்லாம் அழிக்கிறதே என்று ஒரு கல்லை எடுத்து வீசினார்கள். அங்க வீசின போது அந்த காராம்பசு தான் அவங்க அடிச்சு தரத்துனாங்க. அதுக்குதான் குறி வச்சு அடிச்சாங்க. காராம்பசு விலகி விட்டது. அது கன்றானதுடைய நெத்தியிலே பட்டு அந்த கல்லாகப்பட்டது அடித்த போது நெத்தியிலே பட்டு கன்றாகப்பட்டது இறந்து விட்டது. அப்படி கன்றாகப்பட்டது இறந்த போது பார்த்தார்கள், அதோ இருக்கும்படியான தாய் பசுவு காராம்பசு பார்த்தது, ஏன் அந்தணர்களே கன்றாகப்பட்டதை துடி துடிக்கும்படியாக அடித்து இப்ப இறக்கும்படியாக நீங்க செஞ்சீங்களே, உங்க வர்க்கத்திலே யாருக்குமே பிள்ளை இல்லாத போக கடவுது என்று காராம்பசுவானது சாபத்தை கொடுத்து விட்டது. அந்த சாபத்தினுடைய அது நேர காலத்தினால் ஒருவருக்குமே பிள்ளை என்பது கிடையாது. ஒருவருக்குமே. ஆமா. அப்படி இருந்த நேரத்தில் என் தாயானது அது துளசி தீர்த்தத்தை அருந்தி அதோ அன்னங்களை எல்லாம் பரிமாறி வரக்கூடியவருக்கு அன்னதானங்கள் எல்லாம் செய்து அது நீராடி குளக்கரைக்கு வருகிறார்கள். இப்படி வருகிற போது அப்போது அந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சங்கனியானது அதை இருக்கும்படியானது மிதங்கி கொண்டு வந்தது. அதை கொண்டு வந்து அதை புசித்த போது அந்த ஆண்டவன் அருளினால் என் தாயாகப்பட்டவள் அன்ன துளசிக்கு நான் கெப்பமாக இருந்து ஒரு குழந்தையாக பிறந்தேன். அப்படி பிறந்த போது அந்த குழந்தை பிறந்த போது நான் என்ன பண்ணேன், மாலை சுத்தி பிறந்தேன். மாலை சுத்தி பிறந்தேன். அப்படி பிறந்த போது அந்த ஆரிய மன்னனுக்கு ஆரியப்பூ மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. மாலை சுத்தி பிறந்தபடினால் எனக்கு பெயர் ஆரியமாலா. ஆரியமாலா என்று அப்படி நான் பிறக்கும் போது ஒரு இந்த கையானது வலது கரத்தை நான் மூடிக்கினே பிறந்திருந்தேன். அப்போது இந்த கையை புட்டு பார்த்தாங்க, என்னடா இது, இந்த குழந்தை கையை மூடி நிக்குது, இது கையில என்ன வச்சுக்குது அப்படி என்று என் கையை திறந்து விரல்களை நீக்கி உள்ளே பார்க்கிற போது ஒரு வேங்க விதையானது என் கையிலே இருந்தது. அந்த விதையானதை அதை எடுத்து வீசி மயானத்து கரையோரமாக அடித்தார்கள். அந்த விதையானது அதுதான் இப்போது மரமாக மலர்ந்திருக்குது. அப்படி அடித்த போது ஆரியமாலா என்று எனக்கு பெயர் சூட்டி என்னை நல்ல முறையோடு வளர்த்து தகுந்த பருவமாகி நான் ருதுவாகும் காலத்தில் என்ன நடந்தது, என்னிட மனக்குறைய இங்கு இன்னில மனக்குள்ளே என்னை போல் ஒரு பாவி உண்டா. அடி நான் ஒன்று நினைந்திருந்தேன், கொஞ்சம் தன்மையும் இல்லாத தெய்வம் அங்கு தான் ஒன்று நினைந்ததையா போனீசானே கையில தலையில்
தகுந்த பருவமான போது என் சாதகத்தை கணித்தார்கள். அப்படி கணித்து பார்க்கிற தருவாயில் நான் என்னவென்று சொல்லேன்? என்னமாச்சு? உன் தெய்வமே நான் என்ன பெண்ணாக பிறந்த ஒரு நேரமும் வளர்ந்த ஒரு நேரமும் தாயினுடைய கற்ப கோலத்திலே வளர்ந்த ஒரு நேரமும் ஏன் இப்படிப்பட்ட குறை? பெண்ணாக நான் பிறந்த